ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்து என்ன சொல்கிறேனோ வந்து உங்களுக்கு தெரியும். யாருமே உங்கள் வீட்டில் வந்து தண்ணி, சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, தயவுசெய்து இறக்கப்படாதீங்க. நீங்கள் தண்ணி குடுக்குறதுக்காண்டி உள்ளே போய் தண்ணி எடுக்க போவீங்க. அதுக்குள்ளேயே அவங்க எதனாலும் பண்ணிருவாங்க. அதனால் தயவுசெய்து வந்து தண்ணி, சாப்பாடுலாம் குடுக்காதீங்க. அப்படி ஒண்ணும் பாவம்லாம் நம்ம செய்ய கிடையாது. அவங்களுக்கு குடுக்காதனால நம்மளுக்கு வந்து கஷ்டம்லாம் வந்துராது. அவங்க தான் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தையே ஃபஸ்ட்டு குடுக்குறவங்கங்க. எனக்கு காலையில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, ரொம்ப இன்னுமே மனசு கஷ்டமாக இருக்குது, அழுகையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நகை எப்பயுமே போடவே மாட்டேன். அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சுட்டுக்கேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்காரவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை அக்கம் பக்கத்தில். அந்த அம்மா நான் எதுவுமே நகை எதுவுமே போடாதனால அப்படியே குடத்த மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துருச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னுமே படபடன்னு வருதுங்க. அதனால் தயவுசெய்து அதுக்கு மீறி உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோயிலுக்கு போகிற வழியில் ரோட்டில் இருக்கிறவங்க எங்கனாலும் பார்க்குறவங்களுக்கு கூட கொடுங்க. வீட்டுக்கு தேடி வர்றவங்ககிட்ட தயவு செய்து தண்ணி, சாப்பாடுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. அது வந்து கொடுக்காம இருக்கிறதுனால பாவமே கிடையாது. கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப வந்து ஆபத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.